Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நியூ கிச்சன் செட்டப்க்கு தேவையான எசென்ஷியல்ஸ் என்னென்ன அப்படின்ற வீடியோவோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ட்ரேஸ் தான். ஸோ இதோட யூசேஜை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது கிடையாது. இதில் நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. டபுள் சைடு ஹேண்டிலோட, ஒரு சைடு ஹேண்டிலோட, ஹேண்டில் இல்லாமல் சைஸஸும் உங்களுக்கு விதவிதமாக உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிற ட்ரேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ்க்கும், அதே மாதிரி நீங்கள் ஹைட் அதிகமாக இருக்கிற ஷெல்ஃப்ஸில் க்ராசரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆர்கனைசராக நீங்கள் வாங்காமல் இந்த மாதிரி ட்ரேஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிங் போர்டு, அதே மாதிரி இந்த சப்பாத்தி கட்டை, ரோலர் இதெல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆர்கனைசர்னு தனியாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்காமல் இந்த மாதிரி ட்ரேஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாப்பிங் போர்டு, இந்த சால்ட்டு இதெல்லாம் ஒரு ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணி தான் கிச்சனில் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் தான். ஆயில் டிஸ்பென்சரும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அம்மாங்கெல்லாம் அதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பிளாஸ்டிக்கில் இருக்குது. இந்த மாதிரி கிளாஸில் யூஸ் பண்ணுறது இப்போ ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நமக்கு ரெகுலராக நம்ம ஹேண்டிலுக்கு எது யூஸ்ஃபுல்லாக, அதாவது நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு எது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நம்ம அந்த மெட்டீரியல் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 3மே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆயில் 1 லிட்டர் பேக் தான் வாங்குவேன். அதை இந்த மாதிரி ஸ்டீல் டப்பாவில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு இதிலேருந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் டிஸ்பென்சரில் ஃபில் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய ஹேபிட்டு. நான் ஃபஸ்ட்டு வாங்கினதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். இது 500 ml கெப்பாசிட்டி உள்ளது. இது பார்த்திங்கன்னா 4 படை யூஸ் பண்ண அந்த ஸ்பவுட் கையோடு வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இப்படி ஆயில் போர் பண்ணும்போது சைடில் இன்னொரு பக்கமாக ஆயில் லீக்கேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால் எனக்கு நிறைய ஆயில் வேஸ்ட் ஆகிட்டு இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நான் இதை மாற்றிட்டேன். செகண்டாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் கண்டெய்னர் பெர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லெண்ணெய்க்கு ஒன்று, கடலெண்ணெய்க்கு ஒன்றுன்னு 2 வாங்கினேன். 250 ml கெப்பாசிட்டி உள்ளது. இது ரெகுலராக 4 படை யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா தண்ணி விழுந்து உள்ளே இருக்கிற ஆயில் அப்படியே பூசணை பிடிச்ச மாதிரி ஆகி வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி ஆகிடும். இதை நான் திரும்பவும் தோசை வாக்குற எண்ணெயாவது வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த ஆயிலும் எனக்கு அந்த மாதிரி தான் ஆகுது. அவசரத்தில் நம்ம ஈரக்கையோடு எடுக்கும்போது எப்படி இருந்தாலும் ஈரம் பட்டுருது. அதை தவிர்க்கவே முடியல என்னால். அதனால் ரேராக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒன்றில் நெய்யும், இன்னொன்றில் விளக்கெண்ணையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஃபைனலாக வாங்கினது லாஸ்ட் 6 months யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னர் தான். ஸோ இந்த டிஸ்பென்சர் பார்த்திங்கன்னா 500 ml கெப்பாசிட்டி கொண்டது. நான் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதில் அந்த மாதிரி எனக்கு எந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆயில் நம்ம வைக்கிற மாதிரி இருக்குது. பட் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு நம்ம இருக்க வேண்டியது அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கிளாஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு கிளாஸ் ஹேண்டிலிங் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இதில் எனக்கு தெரிஞ்சு எந்த ட்ராபேக்கும் கிடையாது. இதில் கண்டிப்பாக ஃபனல் இருக்கணும். இந்த கிளாஸில் நம்ம ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபனல் கண்டிப்பாக இருக்கணும். இதோட எனக்கு கொடுத்த அந்த சிலிக்கான் ஃபனல் எனக்கு கிழிஞ்சிருச்சு 3 monthsலேயே. மற்றபடி வேறு எந்த ட்ராபேக்கும் இதில் கிடையாது. மெயின்டெனன்ஸும் ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஈரக்கையோடலாம் அந்த பாட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேரோட இருக்கணும். வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்னுடைய கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நான் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் தான். ஸோ ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயங்கள் ஆயிடுச்சு இப்போது நமக்கு. ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸும் இருக்குது. நீங்கள் கிளாஸும் யூஸ் பண்ணலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ரொம்ப இழுக்கும் ஃப்ரிட்ஜில்.
ஸோ தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 10 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி நம்ம பட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, நம்ம குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பன்னீர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பன்னீர்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் சில இடங்களில் நம்மளால் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதில் வந்து நான் கீழே இருக்கிற 2 கண்டெய்னர்ஸும் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது. இந்த ரவுண்ட் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிலையன்ஸில் வாங்கினது. 400 ml கெப்பாசிட்டி 99 ருபீஸ்னு வாங்கினேன். நீங்கள் லெஃப்ட் ஓவர் ஃபுட் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் வந்து வாங்குறத விட நீங்கள் டிமார்ட், ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வாங்கினீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த கண்டெய்னர்ஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் மூடி எடுத்துகிட்டு அப்படியே வந்து நீங்கள் மைக்ரோவேவ் ஓவனில் கூட நீங்கள் வந்து அப்படியே ஃபுட்டு ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபர்பஸாக இந்த கண்டெய்னர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, அதே மாதிரி சாமிக்கு சிலர் பூவெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பூக்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாலும் சில இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டக்குன்னு கை தவறிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னாலே நமக்கு நல்லா வந்து ஈரமாக இருக்கும் அந்த கண்டெய்னர்ஸ்லாம். நமக்கு வந்து டெய்லி யூஸ்க்கு நம்மளால் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஜிப்லாக் கவர்ஸ் தான். உண்மையாலுமே ரொம்ப 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 வந்து அவசியமான ஒரு பொருள். உங்களுக்கு வந்து கிச்சனில் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து வீட்டில் நீங்கள் இதை வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த ஷாலிமர் பிராண்டோட இந்த ஜிப்லாக் கவர் தான். நான் வந்து ஸ்மால் சைஸ்லேயும் மீடியம் சைஸ்லேயும் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒவ்வொன்றுலேயும் 15 பேக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஷாலிமரில் ஆல்ரெடி நான் கார்பேஜ் பேக்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். இப்போ ஒரு 5 to 6 monthஸாக நான் அதை வந்து இந்த பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கெலாம் நான் இந்த பேக்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்பவே ஈஸி. நீங்கள் பாத்திரம் விளக்கும்போது இந்த கவரை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பு வச்சே உள்ளேயும் வெளியும் மைல்டாக நீங்கள் வந்து அப்படியே தேய்ச்சி விட்டு அப்படியே கழுவி எடுத்துடலாம். நான் வந்து கழுவிட்டு இன்சைட் அவுட்டாக திருப்பி போட்டு இந்த மாதிரி வந்து காய வச்சுருவேன். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டு மடித்து நான் வந்து வச்சுருவேன். இடத்த சுத்தமாக அடைக்கவே அடைக்காது. சின்ன இடம் இருந்தால் போதும், நீங்கள் இதை நாளாக கூட மடித்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். சின்ன ஃப்ரிட்ஜு வச்சுருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே டப்பாவாக நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா நமக்கு வந்து இடமே சுத்தமாக இருக்காது. வாரத்துக்கு ஆகிற மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இடமும் உங்களுக்கு கம்மியாக பிடிக்கும். இந்த மாதிரி குட்டியான ஒரு பேஸ்கெட்டில் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பேக்ஸை. இதுக்குன்னு தனியாக உங்களுக்கு இடம்னு ஒன்று தேவைப்படவே படாது. நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து ஸ்மால் சைஸ் கவர் தான். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்குது. இந்த மாதிரி 2-3 வெஜிடபிள்ஸ் நீங்கள் உள்ளே போட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிச்சனில் மட்டும் கிடையாது, நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி க்ரீம்ஸு, உங்களோட பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கவரில் போட்டு தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்களோட டயப்பர்ஸு இல்லை சின்ன சின்ன துணிங்க, சப்போஸ் ஈரமான துணியை வந்து நீங்கள் எல்லா துணியோடையும் வைக்க முடியாது, தனியாக வைக்கணும் அப்படின்னாலும் இந்த கவரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி லீக் ஆகாது. நீங்கள் வந்து தாராளமாக அந்த ட்ராவலிங் பேக்கில் வச்சு நீங்கள் கொண்டு வர முடியும். ஈரமான சோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் இதுக்குள்ளே போட்டு நீங்கள் சேஃபாக வந்து கொண்டு வர முடியும். குழந்தைங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் ஏதாவது முக்கியமான பேப்பர்ஸ் ஏதாவது இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கூட நீங்கள் இதில் போட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பீரோவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கலாம்.
நான் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் தான் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து இதில் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். சிலர் வந்து அம்மா வீட்டிலேருந்து மசாலாஸ்லாம் கொண்டு வருவீங்க, மிளகாத்தூள், மல்லித்தூள் அதெல்லாம் எல்லாத்தையும் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு இடம் பத்தாது. ஸோ இந்த கவர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அழகாக வந்து எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். உங்களுக்கு இடமும் அடைக்காது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான். எனக்கு என்னோடய கிச்சனில் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ரொம்ப வந்து எசென்ஷியலான ஒரு விஷயம். ஏன்னா கேஸை மட்டுமே நம்ம எல்லா நாளும் நம்பிட்டு இருக்க முடியாது. இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா நான் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிரீத்தி பிராண்டோடது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பழைய ஸ்டவ்ங்கிறது. ஸோ நான் வந்து என்னோடய கிச்சனில் முட்டை வேக வைக்கிறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு, சுடுதண்ணி போடுறதுக்கு, ஏதாவது ரீஹீட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் வந்து இந்த இண்டக்ஷனை தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டைமர் செட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவே வந்து இந்த டைம் கம்ப்ளீட் ஆனதும் ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும், மணி சேவிங்காக இருக்கும். அதே மாதிரி இதில் பால் காய்ச்சும் போது உங்களுக்கு அடியில் வந்து அந்த பால் பிடிக்காது. அது இதில் யூஸ் பண்ணுற பாத்திரம் உங்களுக்கு வந்து சுடாது. ஸோ நீங்கள் வந்து வெறும் கையிலேயே அப்படியே தூக்கலாம். ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து அதிகமாக சுடுதண்ணி யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ரீஹீட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இப்போ வர்ற எல்லா பாத்திரங்களுமே உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் பேஸ்டு தான் கொடுக்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டக்ஷன் வாங்கிக்கிறது ரொம்ப வந்து சரியான விஷயம்னு நான் சொல்லுவேன். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.